ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது நடக்குது. நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் இதை கொடுக்குது. அதாவது நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றிறக்கமான பலன்களை சந்திக்கிறோம். அந்த வகையில் நவக்கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அதுவும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலிருந்து கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த அக்டோபர் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் என்று இந்த அக்டோபர் மாதத்தை சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்டோபர் மாதத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால தான் இது ஒரு சாதாரண மாதம் அப்படின்னு சொல்லி கடந்து விடுறோம். உண்மையாலுமே இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் என்று தான் சொல்லணும். இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுதுன்னா, இந்த மாதம் நடக்கக்கூடிய பயங்கரமான கிரக மாற்றங்கள் தான் அதற்கு காரணம். ஸோ அந்த கிரக மாற்றங்கள் என்ன, அந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த கிரக மாற்றங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரக மாற்றங்களால் தான் எல்லாம் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் மாதம் அடிக்க போகக்கூடிய அதிர்ஷ்டம் தான் இந்த அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணமே கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் தான். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழையிறது ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படுது. அக்டோபர் மாதத்தில் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இதனுடைய பின்னணியில் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களானது ஏற்பட போகுது. அது உங்கள் ராசிக்கு என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றியிருக்கிறாங்க. அதாவது சூரிய பகவான் மாறி இருக்கிறாரு, சூரிய கிரகணம் நடைபெற்றது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். இது எல்லாமே ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தான். அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ளே 6 முக்கிய கிரகங்கள் இன்னும் மாற இருக்குது. இவங்களும் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறாங்க. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகுது. அக்டோபர் 10க்கு மேலே வேத ஞானத்தின்படி 9 கிரகங்கள் இயக்கத்தில் மாற்றங்களானது தாக்கம் ஏற்படும் என்று தான் சொல்லப்படுது. அவை அனைத்து ராசிகளையுமே பாதிக்கும் என்று தான் சொல்லப்படுது. அனைத்து கிரகங்களுமே அந்தந்த ராசிகளை அவரவர் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதால் சுப அசுப பலன்களை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த டைம் நடக்கக்கூடிய இந்த பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றுறது, இது அனைத்து ராசிக்காரங்களையுமே வேறு வகையிலேயே பாதிக்க செய்யும். அக்டோபர் மாதத்தில் சுமார் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே எந்தெந்த கிரகம் எப்போது மாறுகிறது, எந்தெந்த ராசிக்காரங்க பலன் அள்ள போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி பற்றி ஷேர் பண்ணுறேன். கிரக பயிற்சி என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புதன் பயிற்சி தாங்க நடக்க போகுது. அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாறப்போகுது. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் சிம்ம ராசியில் விலகி இரவு 8:39 மணிக்கு கன்னி ராசியில் பிரவேசிக்க போகிறாரு. அப்புறம் 2வதாக சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் அக்டோபர் 2ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. இது 2வதாக நடக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய் பயிற்சி. இது அக்டோபர் 3ஆம் தேதி நடந்திருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5:12 மணி அளவில் செவ்வாய் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் சூரிய பயிற்சி.
சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார். அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 1:18 மணிக்கு சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ராகு பயிற்சி. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு தனது நிலையிலிருந்து பிற்பகல் 2:13 மணிக்கு மாறுறாரு. அப்போது மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. அப்புறம் கேதுவுடைய பயிற்சி. இது அக்டோபர் 30ஆம் தேதி மதியம் 2:13 மணிக்கு மலுப்பு கிரகமான கேது துலா ராசியில் வக்ர நிலையை அடைய போகிறாரு. இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த அனைத்து கிரகங்களுடைய பயிற்சி உங்களோட ராசி அறிகுறிகளை பாதிக்க போகுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுப பலனும் இருக்கும், அதே சமயம் குறிப்பிட்ட நேரம் அசுப முடிவுகளும் வரும். அது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள். துலா ராசி சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் இதில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் வந்து சொல்ல போகிறேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு துலா ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். உங்களுடைய வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும். அதனால் வாக்குவன்மையை அதிகமாக வைத்துக்குங்க. பழைய பாக்கிகள்னால் கூட அப்போ தான் உங்களுக்கு வசூலாகும். அதனால் வாக்குவன்மையை அதிகமாக வைத்துக்குங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் தயங்காமல் வந்து முடிவெடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய பதவிகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பொறுப்பும் கிடைக்க பெறுவீங்க. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மொத்தத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் ஒரு அதிர்ஷ்டமாக அமையும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கு யாரையும் வந்து நீங்கள் இது பண்ணுங்கிறது இல்லை. உங்கள் மனசை மட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். அதாவது மனசு விட்டு பேசணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை விட்டு பேசணும். அப்படி நீங்கள் பேசுனீங்கனாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து நீங்கும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேற்றுமை நீங்கள் விட்டு பேசி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான எல்லா ப்ராப்ளங்களும் வந்து சால்வ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவர் புரிந்து கொள்ள விட்டு பேசி பாருங்கள். இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறமா விஷாகத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. குழந்தைகளுடைய கல்விக்காக கண்டிப்பாக பாடுபட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பயணங்களால் செலவு வந்து ஏற்படும். அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் துணிச்சலோடு எதிலும் ஈடுபடணும். அப்போ தான் காரிய வெற்றியானது உங்களுக்கு காண முடியும். இல்லைனா காரிய வெற்றி காண முடியாது. அப்புறம் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மாணவர்கள் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து பண்ணலாம். அப்புறம் விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவனம் செலுத்தணும். இல்லைனா கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் விஷாகத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு பொதுவாகவே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திர வாரியாகவும் இந்த கிரக மாற்றங்களால் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை துலா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப. ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்களுக்கு இந்த ரிஸ்க்குகள்லேருந்து தப்பிக்க பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் தீபமேற்றி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், மன மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.